இந்த திருவிழையானது நன்றிடுதலாக பவித்ரா வினோத்குமார் அவருடைய 5ஆம் திருமண நாட்களை கொண்டாடுகின்றார்கள். இருக்காங்களா பவித்ரா? ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. மற்றும் ஆண்டர்சன் அவருடைய 29வது பர்த்டே கொண்டாடுகின்றார்கள். இருக்காரா ஆண்டர்சன்? எனவே ஹாப்பி பர்த்டே. மற்றும் மரித்த விமல் கிரண், டேவிட் ராஜ், வில்சன், பாக்கியம், மரியன் பால், சாந்தமேரி, சூசைநாதன், அமலராணியருடைய ஆன்மாவுக்காக இந்த திருவிழையை ஒப்புக் கொள்ளப்படுகின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவர்களே, இன்று தாய் திருச்சபையானது ரோஸ் ஆஃப் லீமா அப்படின்னுடைய ஒரு புனிதருடைய விழாவை கொண்டாடுகின்றது. இவர் வந்து ஸ்பானிஷ் நாட்டை சேர்ந்தவர்கள். இவர் வந்து சின்ன குழந்தை இருக்கும் பொழுது பார்க்கும் பொழுது ஒரு ரோஸ் மாதிரி காணப்பட்டாங்க. அதனால அவருக்கு வந்து ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெற்றோர்கள் பேர் வச்சாங்க. அந்த குழந்தை வளர வளர ரொம்ப அழகாக இருந்ததுனால அது அங்கே இருக்க தெரியலையா, யாருன்னா கொஞ்சம் அழகாக இருந்தால் நிறைய பசங்க விருப்பப்படுவாங்களே, அதுபோல் அந்த பொண்ணு வந்து நிறைய பேர் விருப்பப்பட்டதுனால அந்த பொண்ணு வந்து எப்போதுமே இப்படி சொல்லுமா, நான் வந்து கடவுளுக்கு சார்ந்தவன், அதில் நான் வந்து கடவுளுக்கு நான் அர்ப்பணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தது. ஆனால் கடைசியில் வந்து இந்த டாமினிக்கன் அப்படின்ற ஒரு காங்கிரிகேஷனில் அந்த ஒரு சிஸ்டர் ஆகணும் அப்படின்னு முயற்சி செய்யும் பொழுது அவங்க தந்தையார் வந்து அதுக்கு அனுமதி கொடுக்கவே இல்லை. அது ரொம்ப அப்போஸ் பண்ணிகிட்டே இருந்தார். கடைசியில் வந்து அவங்க அந்த டாமினிக்கன் கிளாஸ் மாதிரி போட்டு வீட்டிலேயே ஒரு சின்ன ஒரு ரூமில் வந்து அங்கேயே இருந்து அங்கே நிறைய ப்ரேயர் பண்ணிவிட்டு ஃபாஸ்டிங் பண்ணிவிட்டு அப்படி இருந்தாங்க. இவங்க வாழ்ந்தது கூட ரொம்ப கம்மி நாள் தான். 1587ஆம் ஆண்டில் பிறந்தவங்க 1617ஆம் ஆண்டில் இறந்தாங்க. இவங்க வந்து இப்போது போப்பாண்டவர் இருக்கார்ல பெரு, அந்த இடத்துலேருந்து அவர் வந்தவர். அதே ஊருக்கு இவங்களும் சேர்ந்தவங்க. கிறிஸ்துவர்களே 1671 அவங்களுக்கு புனித பட்டம் கொடுக்கப்பட்டது. ஒரு சின்ன வாழ்க்கை, பெரிதான வாழ்க்கை, வெறும் ஜபம் மற்றும் கடவுளுடைய அர்ப்பணம், இந்த ரெண்டு விஷயத்தை வைத்து தன்னுடைய முழு வாழ்க்கையில் அவர் புனித தன்மையை வாழ்ந்து கடவுள்கிட்ட வந்து அந்த புனித தன்மையிலிருந்து ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். கிறிஸ்துவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட தான் சிம்பிளான ஒரு வாழ்க்கை, சாதாரண வாழ்க்கை நம்ம வாழ்ந்தாலே போதும். அதில் வந்து 2 விஷயம் நம்ம தேவை. ஜபம் தேவை, விசுவாசம் தேவை மற்றும் அன்பு தேவை. இந்த 3 விஷயங்கள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நடந்து தினந்தோறும் இருக்கும் பொழுது கடவுள் நம்மளை வந்து ஒரு நிறைய ஆசீர்வாதத்தோடு நம்மளுக்கு அழைப்பார். ஆகியனால திருப்பலியில் நாம் நம்முடைய பாவனை ஏற்று மன வருந்தி கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டு மற்ற இந்த திருப்பலியில் பங்கு கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வராக.
இறைவா உம்மை அன்பு செய்வோருக்கு கட்புலனாக பல்வேறு நன்மைகளை நீர் ஏற்பட செய்திருக்கின்றே. எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவை முடிவதால் நாங்கள் உம்மை அனைத்துக்கும் மேலாக அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்ப்புகளையும் கண்டு வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்வோமாக. உம்முடைய தூயாவியார் ஒன்றில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஆட்சியை மன்றாடுகின்றோம். நகோமிக்கு போவாசு என்ற உறவினர் ஒருவர் இருந்தார். அவர் செல்வமும் செல்வாக்கும் உடையவர், எலிமெலேக்கின் வழியில் உறவானவர். ரூத்து நகோமியிடம், நான் வயலுக்கு போய் யார் என்னை கருணை கண் கொண்டு நோக்குவாரோ அவர் பின்னே சென்று கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன், எனக்கு அனுமதி தாரும் என்றார். அவரும் போய் வா மகளே என்றார். ரூத்து ஒரு வயலுக்கு போய் அறுவடையாளர்கள் பின்னால் சென்று அவர்கள் சிந்திய கதிர்களை பொறுக்கி சேர்த்தார். தற்செயலாக அவர் போயிருந்த அந்த வயல் எலிமெலேக்கிற்கு உறவினரான போவாசுக்கு உரியதாயிருந்தது. பிறகு போவாசு ரூத்தை நோக்கி, பெண்ணே, நான் சொல்வதை கேள். இந்த வயலை தவிர வேறு எந்த வயலுக்கும் போய் நீ கதிர் பொறுக்க வேண்டாம். என் வயலில் வேலை செய்யும் பெண்களுடன் இங்கேயே இரு. அறுவடையாளர்கள் வேலை செய்யும் இடத்தை நன்றாக கவனித்து அங்கே போய் அவர்கள் பின்னால் கதிர் பொறுக்கும் பெண்களோடு நீயும் இரு. எந்த வேலைக்காரனும் உனக்கு தொந்தரவு கொடுக்க கூடாதென நான் கட்டளையிட்டிருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் அவர்கள் நிரப்பி வைத்துள்ள பாண்டங்களிலிருந்து தண்ணீர் அருந்திக்கொள் என்றார். ரூத்து போவாசின் பாதங்களில் வீழ்ந்து வணங்கி, என்னை ஏன் இவ்வாறு கருணை கண் கொண்டு நோக்குகிறீர்? அயல்நாட்டு பெண்ணாகிய என்னை ஏன் இவ்வளவு பரிவுடன் நடத்துகிறீர் என்று கேட்டார். போவாசு, உன் கணவன் இறந்ததிலிருந்து உன் மாமியாருக்காக நீ செய்துள்ள அனைத்தையும் கேள்விப்பட்டேன். உன் தந்தையையும் தாயையும் சொந்த நாட்டையும் துறந்துவிட்டு முன்பின் தெரியாத ஓர் இனத்தாருடன் வாழ நீ வந்திருப்பது எனக்கு தெரியும் என்றார். இவ்வாறு போவாசு தாம் சொன்னபடியே ரூத்தை தம் வீட்டுக்கு அழைத்து சென்று அவரை மணந்து கொண்டார். அவர்கள் கூடி வாழ்ந்தபோது அவர் கருத்தரிக்க ஆண்டவர் அருள் கூர்ந்தார். ரூத்து ஓர் ஆண்மகவை பெற்றெடுத்தார். ஊர் பெண்கள் நகோமியை பார்த்து, ஆண்டவர் திருப்பெயர் போற்றி போற்றி, உன்னை காக்கும் பொறுப்பினை உடையான் ஒருவனை அவர்தாம் அருளியுள்ளாரே, இஸ்ரேலில் அவரது பெயரும் புகழுடன் ஓங்கி திகழுவதாக. புது வாழ்வு உனக்கு அன்னவன் தருவான், முதுமையில் உனக்கு அன்னமும் அளிப்பான். உன் பால் கொண்ட அன்பால் உனக்கு மைந்தர் எழுவரின் மேலாய் விளங்கும், மருமகன் அவனை ஈன்றவள் அன்றோ என்று வாழ்த்தினார்கள். நகோமி குழந்தையை கையில் எடுத்து மார்போடு அணைத்து கொண்டார். அவரே அதை பேணி வளர்க்கும் தாயானார். சுற்றுப்புற பெண்கள் நகோமிக்கு ஒரு மகன் பிறந்துள்ளான் என்று சொல்லி அவனுக்கு ஓபேது என்று பெயரிட்டார்கள். அவனே தாவீதின் தந்தையான ஈசாயின் தந்தை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். உங்கள் பதில். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் ஆசி பெற்றவராய் இருப்பர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் ஆசி பெற்றவராய் இருப்பார். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்டி, நீர் நட்பேரும் நலமும் பெறுவீர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் ஆசி பெற்றவராய் இருப்பார். உம் இல்லத்தில் உம் துணைவியார் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பார்.
உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒலிவக் கன்றுகள் போல் உம்மை சூழ்ந்திருப்பர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் ஆசி பெற்றவராய் இருப்பார். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராய் இருப்பார். ஆண்டவர் சீயோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாளெல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் ஆசி பெற்றவராய் இருப்பார். உங்கள் தந்தை ஒருவரே, அவர் விண்ணகத்தில் இருக்கிறார். ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தையும் தம் சீடரையும் பார்த்து கூறியது: மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசேயின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர். ஆகவே அவர்கள் என்னென்ன சொல்லும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றை எல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள். ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்களும் செய்யாதீர்கள். ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள், செயலில் காட்ட மாட்டார்கள். சுமந்துற்று இருக்கிற பழுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளில் அவர்கள் வைக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் விரல் தொட்டு அசைக்கக்கூட முன்வர மாட்டார்கள். தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டும் என்றே அவர்கள் செய்கின்றார்கள். தங்கள் மறைநூல் வாசக பட்டிகளை அகலமாக்குகின்றார்கள். அங்கியின் இழைகளை பெரிதாக்கின்றார்கள். விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் தொடுகைக் கூடங்களில் முதன்மையான ரெக்கைகளையும் விரும்புகின்றார்கள். சந்தை வேலிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ரபி என அழைப்பதையும் விரும்புகின்றார்கள். ஆனால் நீங்கள் ரபி என அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே. நீங்கள் யாவரும் சகோதர சகோதரிகள். மண்ணுலகில் உள்ள யாவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம், ஏனெனில் உங்கள் தந்தை ஒருவரே, அவர் விண்ணகத்தில் இருக்கின்றார். நீங்கள் ஆசிரியர் என்பவும் அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு ஆசிரியர். உங்களுக்கு பெரியவர் உங்களுக்குள் தொடராக இருக்க வேண்டும். தம்மையே தாம் உயர்த்திக் கொள்கின்றவர் யாவரும் தாழ்த்த பெறுவார். தம்மையே தாழ்த்து கொள்ளுபவர் எவரும் உயர்த்த பெறுவர். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவர்களே, என்னுடைய நற்செய்தியில் 2 விஷயங்கள் நாம் பார்க்கின்றோம். முதன்மையானது தம்மையே தாம் உயர்த்துகிறவன் எவரும் தாழ்த்த பெறுவார். தம்மையே தாழ்த்துகிறவன் எவரும் உயர்த்து பெறுவார். இது ரொம்ப ஒரு கிரேட் ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உலகத்திலேயே மனிதர்கள் இந்த 2 வார்த்தை முறையை தான் பிரிப்பாங்க. இந்த உலகத்தில் நிறைய பேர் நல்லவங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களே சொல்லிக்குவாங்க. ஆனால்
மற்றவங்க வந்து பார்த்து இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு விஷயம். என்னையே நான் நல்லவன் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கும் மற்றவங்க என்னை பார்த்து நல்லவன் அப்படின்னு சொல்றதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு. தன்னையே தான் தாழ்த்தி கொள்கிறவன் அவன் வந்து எப்பொழுதுமே உயர்த்தப்படுவான் என்று என்னுடைய நற்செய்தி சொல்லுகின்றது. கிறிஸ்துவன் அவர்களே, எல்லாருமே நம்ம வந்து மற்றவங்க நம்மளை மதிக்கணும் அப்படின்னு நம்மளை மதிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். மற்றவங்க எல்லாருமே நம்மளை வந்து என்ன சொல்லுது ரெஸ்பெக்ட் பண்ணணும், நம்ம வந்து உயர்ந்த இடத்துல இருக்கணும்னு நம்ம விருப்பப்படுறோம். அது நல்லது தான். ஏன்னா நம்ம மனிதர்களாக இருக்கவர்கள் வந்து அந்த ரெஸ்பெக்ட் நம்மளுக்கு தேவைப்படுது. ஆனால் சில நேரத்தில் வந்து உழைப்புன்றது வந்து நம்ம உழைக்கும் பொழுது சில ரெஸ்பெக்ட் வந்து தானாக வரும். அது வந்து நமக்கு வந்து நம்ம சொல்லாமே மற்றவங்க வந்து நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு மனிதனுக்கு வந்து கொஞ்சம் உயர்வு இடம் வந்து போஸ்ட் பொசிஷனால கிடையாது, அவர் செய்யக்கூடிய செயல் மூலியமாக தான். ஒரு மனிதர்கள் வந்து நம்ம நேர்மையாக இருக்காங்க அப்படின்னு எப்படி நம்ம சொல்கிறோம்னா, அவங்க வந்து செய்யக்கூடிய செயல்கள் வந்து தான் நம்ம சொல்ல முடியும் அவங்க நேர்மையாக முடியும். எல்லாரையும் நேர்மையாக நம்ம சொல்ல முடியாது. கரெக்ட் தானே? கிறிஸ்துவன் அவர்களே, இன்று வந்து நற்செய்தியில் வந்து ஆண்டவர் இயேசு தம் சீடர்களை பார்த்து அங்கே கூட்டத்தில் இருக்கிறவங்களை பார்த்து மறைநூல் அறிஞரும் பரிசேயரையும் மோசையின் அதிகாரத்தில் இடத்துல இருக்கிறார்கள் இருக்கிறார். ஆமாம், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ குருக்கள் பிஷப் எல்லாம் வந்து ஒரு அதிகாரத்தில் இருப்பாங்க. ஈவன் பாரிஷ் கவுன்சில் மெம்பர்ஸ் கூட வந்து அவங்க ஒரு இந்த எஸ்சிசி ஆனிமேட்டர்ஸ் ஒரு பொசிஷனில் இருப்பாங்க. அது வந்து திருச்சபை கொடுத்தது. ஆனால் சில நேரத்தில் வந்து சில பேர் வந்து அவங்களாவே விருப்பப்படுவாங்க, நாங்கள் இந்த பொசிஷனில் இருக்கணும், நாங்கள் போனால் நம்ம மதிக்கணும், மற்றும் நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், நம்ம சொல்கிறதெல்லாம் அவங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க செய்வாங்க. மற்றவங்களை பார்க்கணுன்றதுக்காகவே இந்த அறிஞரும் மற்ற பரிசர்கள் வந்து நிறைய விஷயம் செஞ்சுருந்தாங்க. அவங்க வந்து யார் வெளியே நடந்து போகும்பொழுது கூட மற்றவங்களாம் வணக்கம் செய்யணும் அப்படின்ட்டு அவங்க விருப்பப்பட்டிருந்தாங்க. அது இயேசு வந்து அதை பார்த்து அவர் வந்து கை காட்டி சொல்கிறார், நீங்கள் செய்கிறது தவறு அப்படின்னு. ஒரு பாரிஷ் கவுன்சில் மெம்பரோ இல்லை எஸ்எஸ்சி ஆனிமேட்டரோ இல்லை குருக்களோ இல்லை பிஷப்போ எப்பொழுதுமே வந்து மற்றவங்களை மதிக்கணுன்றதுக்காக நம்ம செயல் செய்யக்கூடாது. நம்ம வந்து செய்யக்கூடிய சேவையில் தான் வந்து மற்றவங்க நம்மளை பார்த்து அவங்க மதிக்கணும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் நம்ம வந்து சாதாரணமாக நம்ம இருக்கணும். ஏனெனில் இந்த ஆண்டவர் இயேசு வந்து அவர் சொல்லும் பொழுது சில பேர் வந்து ஜனங்கள் வந்து அந்த காலத்தில் இந்த பரிசார்கள்லாம் வந்து இயேசு இருந்த அவருக்கு கிடைச்ச அந்த ரெஸ்பெக்டோ இல்லை அவர் கொடுத்த மதிப்பை வந்து மற்றும் நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுருந்தாங்க. ஆண்டவர் இயேசுக்கு ஜனங்கள் மக்கள் எல்லாமே ஒன்றா வந்து அவர் வச்சுருந்தாங்க, அவர் அன்பு செஞ்சுருந்தாங்க. காரணம் என்னென்னா, அவர் செய்யக்கூடிய செயலில் அவர் எந்த பாவிகள் வந்தாலும் அவர் ஏற்றுக்கொண்டு அவர்கிட்ட வந்து இன்ட்ராக்ட் பண்ணி அவங்ககிட்ட வந்து ஒரு நல்ல அன்பாக பாசமாக இருந்தார். எப்போதுமே வாழ்க்கையில் வந்து நம்ம எப்போ வந்து அன்பாக பாசமாக என்ன சொல்கிறது விசுவாசம் சம்மந்தப்பட்ட விஷயம் நம்ம செய்கிறோமோ மக்கள் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கூட இருப்பாங்க, நம்மளை மதிக்குவாங்க, நம்மளை விருப்பப்படுவாங்க. நல்லது செய்யக்கூடிய ஒரு விஷயமே அது ஆல்வேஸ் பிளஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நல்லது எல்லாமே பரிசுத்தாவிகிட்ட வரும். ஒரு மனிதன் வந்து யாராவது நல்லது ஒன்று செய்கிறோன்னா தானாக செய்ய முடியாது, அது வந்து கடவுளுடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும். ஆனால் கெட்டது வந்து என்னால் செய்ய முடியும், ஏன்னா என்னுடைய வில் கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க அந்த உரிமையில் வந்து நான் என்ன பாவங்களும் செய்யலாம். கிறிஸ்து நல்லானே ஆண்டவர் இயேசு வந்து என்னுடைய நற்செய்தியிலே இப்படி சொல்கிறார், உங்களுக்கு போதகர் ஒருவரை நீங்கள் யாவரும் சகோதர சகோதரிகள். அதாவது உங்களுடைய போதகர் அப்படின்னா கடவுள் ஆண்டவர் இயேசு தான் நம்மளுக்கு போதகர். மற்றவங்க எல்லாருமே நம்ம சமம், நம்ம எல்லாருமே சமம். இன்றோட இந்த மாதிரி ஒரு மனப்பான்மை நம்மகிட்ட இருக்க வேண்டும். அது இல்லாமல் உங்கள் தந்தை ஒருவரை அவர் விண்ணகத்தில் இருக்கின்றார் அப்படின்னு சொல்கிறார். எல்லாரையுமே போய் தந்தைன்னு சொல்லாதீங்க, ஆண்டவர் ஒருத்தர் தான் கிடையாது. அதாவது கடவுள் ஒருத்தர் தான், வேறு வேறு போயிட்டு இவர் கடவுள் அவர் கடவுள் இங்கே இருக்கிறார் கடவுள் அப்படின்னு போயிட்டு போகாதீங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். ஏனெனில் உண்மையான கடவுள் வந்து கத்தோலிக்க திருச்சபைக்கு மட்டும்தான் தெரியும். அந்த ஆசீர்வாத கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்கார். அதுதான் உண்மையான ஒரே கடவுள்,
3 ஆட்கள் பிதாசுதன் பரிசுத்தாவி, இந்த ஒரு ஞானம் வந்து கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அதுக்கு நம்ம பெருமைப்படணும், நம்ம சந்தோஷப்படணும். கிறிஸ்துவனே, நம்முடைய தினந்தோறும் வாழ்க்கையில் வந்து எப்போதுமே ஒரு சாஃப்டான ஒரு பர்சனாக இருக்கும். மற்றவங்க நம்மளை மதிக்கணும், மற்றவங்க நம்மளை வந்து மேலே தூக்கணும் அப்படின்ற தேவை. நம்ம என்ன செய்கிறோமோ அதே போதும். கடவுள் பார்க்குறாங்க நம்ம என்ன செய்கிறோம். தவறுகள் கூட நம்ம செய்கிறோம், அதுவும் கடவுள் நம்ம பார்க்குறாங்க. ஆனால் எப்பொழுதுமே கடவுள் வந்து நல்லது நம்ம என்ன செய்கிறோமோ அதை பார்த்து நம்மளுக்கு அவர் தீர்ப்பு கொடுப்பாங்க. ஆகையினால நம்ம ஒரு நாளும் வந்து மற்றவங்களுக்கு என்ன நம்ம செய்ய முடியும், மற்றவங்க எந்த விதத்தில் நம்ம ஹெல்ப் பண்ண முடியும், மற்றவங்களுக்கு எப்படி நம்ம வந்து சப்போர்ட்டிவாக இருக்க முடியும் அப்படி தான் நம்ம பார்க்கணும். அதனால நான் வந்து எனக்கு பவர் இருக்குது, எனக்கு நான் பொசிஷனில் இருக்கிறேன், நான் வந்து எனக்கு அறிவு ரொம்ப இருக்குது, எனக்கு பணம் இருக்குது, இந்த ஒரு திமிரான வாழ்க்கை நம்ம வாழ தேவையே இல்லை. அதெல்லாம் யாருக்கும் பிரச்சனை கிடையாது, யாருக்கும் பிரச்சனை கிடையாது. சில பேர் வந்து நிறைய பெரிய பெரிய கோல்டெல்லாம் போட்டு வருவாங்க, கைக்கெல்லாம் காமிக்கலாம், என்ன ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் உட்காந்துருக்கும் பொழுது ஒரு ஃப்ரெண்ட் சொல்கிறாரு, நான் ஒரு நிலம் வாங்கணும், அதுக்கு வந்து நான் எங்கள் மனைவிக்கிட்ட நான் சொல்லினே இருக்கிறேன், கொஞ்சம் உங்கள்கிட்ட இருக்க நெகத்தெல்லாம் கொடுத்து நான் அதை விற்றுட்டு நான் ஒரு நிலம் வாங்கிக்கிறேன். இன்னொரு ஃப்ரெண்டு கேட்குறேன், சரி அந்த நிலம் வாங்கிட்டு என்ன பண்ணுறேன்? ஒன்றும் இல்லை, அந்த நிலத்தை வாங்கிட்டு நான் வந்து கொஞ்சம் பிஸ்னஸ் அந்த கொஞ்சம் நிறைய என்ன பில்லுகள்லாம் போட்டு நிறைய வந்து அந்த கொஞ்சம் இன்கம் பற்றி என்ன பண்ண போகிறேன்? அது வாங்கிட்டு பிறகு மறுபடியும் அதை விற்றுட்டு மறுபடியும் இன்னொரு நிலம் வாங்குறேன். சரி, அதை வாங்கிட்டு என்ன பண்ண போகிறேன்? சரி, இப்போ நீ சொல்லு என்ன பண்ணணும் அப்படின்னு. ஒன்றும் இல்லை, உன் நிலத்தில் என் மாடு ஒரு 5 மாடு வாங்கிட்டு விட்டுறேன், அதை நீ மேய்ச்சினது அப்படின்னு. கிறிஸ்துவனே, இது உங்களுக்கு புரியல நினைக்கிறேன். அதாவது 2 நண்பர்கள் வந்து இந்த ஒரு கேள்வி, நம்ம நிறைய வந்து பணம் உதவி எல்லாம் வாங்கிட்டு பிறகு அடுத்து என்ன? அந்த கேள்விக்கு பதில் என்ன? கடைசியில் என்னெல்லாம் எல்லாமே எப்படி தான் இல்லையா? அதனால நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம எப்பொழுதுமே நம்மளுக்கு கடவுள் என்ன கொடுத்துருக்காரோ அதில் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். எனக்கு இது கொடுத்துருக்காரா, இது போதும். நீங்கள் எப்போ போதும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போ கடவுள் இன்னும் நிறைய கொடுப்பாங்க. நான் சில நேரத்தில் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் கேட்க சொல்லுவேன், கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்களேன். நான் சொல்லுவாங்க, இல்லை அதை அடுத்த வருஷம் பார்க்கலாம்னா. அதாவது சில நேரத்தில் வந்து கடவுள் கொடுத்துருக்க அந்த ஆசீர்வாதத்தை வந்து நம்ம வந்து இன்னும் ஜாஸ்தி பண்ணிக்கிறதுக்கு விருப்பப்பட மாட்டோம். ஆனால் பொருட்களை ஜாஸ்தி பண்ணுறது நம்ம விருப்பப்படுறோம். கிறிஸ்துவனே, இதோ என்னுடைய நற்செய்தியிலே ஆண்டவர் சொன்னபடி, யார் ஒருவன் வந்து தன்னையே தாழ்த்தி கொள்கிறானோ கடவுள் முன்னால், அவன் எப்பொழுதுமே அவன் வந்து உயர்த்தப்படுவான். அதனால் என்னுடைய திருப்பலியில் நாம் கடலுக்கு ஜெபிப்போம். இறைவன், நான் எப்பொழுதுமே ஒரு நல்ல ஒரு அமைதியான ஒரு பர்சனாக, சமாதானத்தோடு வாழக்கூடிய ஒரு பர்சனாக, மற்றவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய அந்த மனப்பான்மை நாம் தரும்படி இந்த திருப்பலியில் கொண்டாடுவோம். சரணடைந்து இனி எல்லாம்
சகோதர நம் அனைவரும் உங்களும் திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செல்வீங்கள். நமது நன்மைக்காகவும் புனித தலைவர்களுக்காகவும் உமது இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாற்றிவிட்டு மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிகளை ஏற்றலும். அதனால் நீர் தந்தைவற்றை உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, பரிசுத்தந்தை எல்லாம் வல்ல நித்திய இறைவா, எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக எந்நாளும் இடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீங்கும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் திருமகனாகிய கிறிஸ்து எங்களில் இரக்கம் கொண்டு எங்களை மீட்பதற்காக கன்னிமரிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு சாவில் முன்னேற்ற அழிவிலிருந்து எங்களை விடுவித்தார். இருந்தோறும் இருந்து உயிர்த்தெழுந்து என்றும் நிலையான வாழ்வை எங்களுக்கு அளித்தார். ஆகவே தூதர் ஆதி தூதரோடும் அரியணை சொல்வோர் ஆட்சிபுரம் மற்றும் வானக சின்னங்கள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மகிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்டலமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஹோசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஹோசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுபடுவாக. அவர் பாடுபட உள்ளம் கடிந்து தம்மை கழித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர் கழித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக இயக்கப்படும் என் உடல். அவளுமே இரவு இறுதி அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர் கழித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறைப்பியும் உயர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழும் தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகவல்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியில் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநிலையராகிற அனைவரோடும் உமது திரு அவையின் அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியும் இருந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுன்னொழியில் ஏற்றிடும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவராத புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு முதலாக இருந்தவராகிய புனித அனைவரோடும், புனித ரோஸ் லீமா அவர்களோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரவுள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் உள்ள இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறை படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் இப்பொழுது சொல்லுவோம். ஆண்டவரே, தீவிரத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனியுடன் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருக்குமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தவராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களுடன் என்றும் இருப்பதாக. ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி, எம்மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி, எம்மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவனை போக்குபவர், செம்மறின் விருதுக்கு அழைக்க பெற்றோர் பெயர் பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிதரும், எனது ஆன்மா நலமடையும்.
விண்ணகத்தந்தையே, உம் திருமகன் இயேசுவின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையும் தூய ஆவியார் எங்கள் இதயங்களில் அனுதினமும் பொழிய செய்கின்ற பிறரன்பும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கில் எம்மை பயணிக்க செய்வதாக படைப்பனைத்தோடும் இணைந்து புதிய விண்ணகமும் புதிய மலரும் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் எம்மை மாற்றுவீராக. மீட்பின் யூபிலி கொண்டாட்டம் மற்றும் எம் பங்கின் யூபிலி கொண்டாட்டம் ஆகியவற்றில் அருளும் ஆசிரும் விண்ணக செல்வங்களின் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மில் தூங்கி எழுப்புவதாக. எம் பங்கின் பாதுகாவலராகிய மீட்பர் இயேசுவின் தூய்மை மிகு இதயத்தில் வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்பனைத்திற்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய தீர்த்தூதர்களாக எம்மை மாற்றுவீராக. எல்லா ஆட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, வரும் அடையாளங்களை கிறிஸ்துடன் ஒன்றிணைந்து நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழ்மை கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருவழி நிறைவேறிற்று. உங்களுக்கு நன்றி. வந்திருக்காங்களா பவித்ரா, வினோத்குமார் வரலையா பிள்ளைக்கு? ஓகே. ஆண்டர்சன் ஓகே. உன்